அமிச்சாகிற ஒரு நிமிஷம். டேய் இங்க வா. நான் சொல்லுங்கண்ணா. டேய் எங்கள் அப்பனுக்கு நீ பிறந்தே இல்லை நான் பிறந்தனாடா. ஏன்டா அவசரத்துக்கு கடையில் வந்து காசு எடுத்தா ஜானை கேட்டுடு அவனை கேட்டுடுன்னு சொல்லிட்டு இருக்காரு. என்ன நடக்குது? நைட்டு ஃபுல்லாக ஓன் பேச்சு தான். ஜான் கடையை நல்லா பார்த்துக்கிறேன், இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறாரு. அப்போ நான் எதுக்குடா இருக்கேன்? நான் இல்லைங்கண்ணா, உங்கள் அப்பா என் மேலே வச்சுக்க மரியாதையும் நான் அவர் மேலே வச்சுக்க விசுவாசம் தானா என்னை எதுவுமே சொல்லாமல் நான் அவனே ஃபுல் கடையை பார்த்துக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப ரொம்ப சாரிங்கண்ணா. சொன்னா விசுவாசமா? உன் விசுவாசம் தேவை கிடையாது. நாளைக்கு நைட்டு இந்த கடையை விட்டு நீ வெளியே போற. நீ வெளியே போனாதான் நான் நிம்மதியா இருக்க முடியும். போடாமத. சரிங்கண்ணா. ஓனர் ஏன்டா இந்த மாதிரி வேலைக்கு வர மாட்டேங்கண்ணா. என்னடா சொல்ற? ஏன்டா? இல்லைண்ணா, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. இதுமாரி அவரை தான் நான் தான் பார்த்துக்கணும், அவர் வேலையும் நான் தான் பார்த்துக்கணும். அதனால தான். என்னடா இப்படி சொல்ற? கடையை உன்னை நம்பி தான்டா கொடுத்துருக்கேன். சம்பளம் ஏதாவது பத்தலையாடா? கடையில் ஏதாவது பிரச்சனையா? இல்லை ஓனர், அதெல்லாம் கரெக்டாக தான் ஒன்று இருக்குது. அப்பாவுக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன், அதனால தான் ஒன்று சொல்கிறேன். என்னடா இப்படி சொல்ற? உன்னை நம்பி தான்டா கடையை விட்டு போனேன். நீ இருக்கிற தைரியத்தில் தான் அங்கேயும் வெளியே போயிட்டு வரேன். இப்போ நீ என்னடா போறேங்கிற? சரி ஒன்றும் பண்ண முடியாது. சரி அப்பாவை பார்த்துக்கோ, ஏதாவதுன்னா ஃபோன் பண்ணு. சரியா? சரி போயிட்டு வரோங்க. சரி. நான் என்னடா பாவம் பண்ணேன்? ஓனருக்கு உண்மையாக இருந்தேன், அது பொறுக்கலை. உண்மையாக இந்த உலகத்தில் இருந்தோம்னா இப்படிதான். நல்ல பாடம்டா சாமி.